படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை காட்டுற மாதிரி அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, படம் முழுக்க ஸ்ரீலங்காவில் இருக்க போதா, இல்லை ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் அங்கே இருக்க போகுதா அப்படின்றது தெரியுது. ஒரு சில இடங்களில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் ஒரு குழந்தைக்கு சீல் வைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அகதிங்கள்லாம் ட்ரெயினில் கிளம்பி போகிற மாதிரியான ஒரு சின்ன ஷாட் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒரு சில அகதிகள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஷாட்டுமே இருக்குது. அந்த இடத்துல குறிப்பாக அந்த மாட்டிக்கிட்டவங்க எல்லாருடைய முகத்துலேயும் ஒரு மார்க் இருக்குது. எல்லாருடைய முகத்துலையும் ஒரு மார்க் இருக்குது. லேட்டர் ஆன் த ட்ரெய்லர் அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள் ஒரு ஒரு கட்டுக்குள் வச்சுருக்கிறாங்களே அந்த அகதிகளை, அவங்கள அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் ரிவீல் ஆகுது. அது மேபி 80s இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக ஒரு ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டு வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த கேங்கோட ஒரு லீடராக நாசர் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து காண்ட் அ ஓல்ட் மேன் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு அவருடைய ஸ்டைலில், அவருடைய ஒரு வித்தியாசமான ஆக்டிங்கில் நாசர் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக சூப்பராக இருக்குது.